திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம வரிசையா பல பதிகங்களை பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 6ஆம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த பதிகம் அப்பர் அருளிய முக்தி பதிகம் என்னும் சிறப்பு பெயர் பெற்றது. இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்து எளிமையான பதிகங்களை நாம பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது இந்த பதிகம் தோன்றிய வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பை பார்க்கலாம். தன் வாழ்நாளின் கடைப்பகுதியை புகழூரில் இறைப்பணி செய்து கழித்து வந்த அப்பர் பெருமானுக்கு புகழூர் இறைவன் தன்னை அவரது சேவடி கீழ் சேர்த்து கொள்வான் என்று அவரது உள்ளுணர்வு உணர்த்தியது. அப்பொழுது ஒரு பதிகம், அற்புதமான ஒரு பதிகத்தை அவர் பாடினார். அந்த பாடலில் திருவடிகள் சரணம் என்று அவனது திருவடிகளை பற்றி கொண்டேன் என்று கூறுகின்றார். இந்த பாடலில் எண்ணுகேன் என்கின்ற இந்த பாடலில் சிவபிரான் தனது பிறவி பிணியை போக்கி வினைக்கட்டுகளை அறுத்து 7 நரகத்தில் என்னை கிடக்குமாறு விடாமல் காப்பாற்றி சிவலோகத்தில் கொண்டு சேர்த்து விடுவான் என்று இந்த பாடலில் அவர் பாடுகின்றார். முதல் பாடலுக்குரிய பொருள்: புண்ணியனே, அழகிய புகழூர் நகரினில் உறையும் புண்ணியனே, நினைக்கும் தன்மை உடைய நான் உனது திருவடியை விரும்பி நினைவேன். வாழ்க்கையில் வேறு எந்த பற்றுக்கோடும் இல்லாமல் வாழும் நான் கழல் அணிந்த உனது திருப்பாதம் தவிர வேறு எந்த காட்சியையும் காண மாட்டேன். எனது உடலில் நீ வைத்துள்ள 9 வாயில்கள் ஒரு சேர அடைபடும் போது உன்னை உணரும் தன்மையில் நான் இருக்க மாட்டேன். எனவே அந்த நேரத்தில் வருவதற்கு முன்னமே உன்னை நான் நினைந்து உணரும் இந்த தருணத்தில் உனது திருவடிகளை நாடி வருகின்றேன், என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறுகின்றார். 2வது பாடலுக்குரிய பொருள்: ஊழிக்காலத்தில் இறந்து போன பிரமன் மற்றும் திருமால் ஆகியோரின் உயிரற்ற உடலை அணிந்தவனே, அனலை கையில் ஏந்தி நடம் ஆடுபவனே, ஆதிரை நட்சத்திரத்திற்கு உரியவனே, ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு அருமறையின் பொருளை ஐயம் திரிபர உரைத்து உணர்த்தியவனே, எருதினை வாகனமாக கொண்டவனே, குறைவொன்றும் இல்லாத படர்ந்த சடையை உடையவனே, பாம்பினையும் சந்திரனையும் தங்களுக்கு இருந்த பகையை மறந்து ஒருவருக்கொருவர் மிகவும் அருகில் இருக்குமாறு உனது சடையில் வைத்தவனே, ஆலகால விடத்திலிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தேவர்கள் வேண்டிய போது சந்தேகம் ஏதும் இன்றி தாமதம் செய்யாமல் நஞ்சினை உண்டவனே, இறப்பும் மூப்பும் இல்லாத சிங்கம் போன்று அனைவருக்கும் தலைவனாக திகழ்பவனே, அழகிய புகழூர் நகரத்தில் உறையும் இறைவனே, நான் உனது திருவடிகளை விரைந்து அடைவேன், என்னை ஏற்றுக்கொள்வாயாக. 3வது பாடலுக்குரிய பொருள்: அழகிய புகழூரில் உறையும் புண்ணியனே, நச்சும் பையினை உடைய நாகத்தை தனது இடுப்பில் கச்சையாக கொண்டவனே, பால் போன்று வெண்மை நிறம் கொண்ட வெண்ணீற்றை அணிந்தவனே, பழுங்கு நிறம் கொண்டவனே, குழையாக ஒரு காதில் அணிந்தவனே, பண்ணினை போன்ற சொல்லும் மைப்படர்த்த கண்ணினையும் உடைய உமை அம்மையை ஒரு பாகத்தில் வைத்துள்ளவனே, தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய மான்கன்றின் முரட்டு குணத்தினை மாற்றி ஒரு கையில் ஏந்தியவனே, வஞ்சகமாக செயல் புரியும் ஐம்புலன்களை நீ என்மேல் ஏவினாய். ஆனால் அவர்களுக்கு என்னிடம் ஆக வேண்டிய காரியம் ஏதும் இல்லை. பொய்மொழிகள் ஏதும் கூறாது உன்னை புகழும் நான் உனது திருவடிகளுக்கு விரைந்து வருகின்றேன், நீ என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறுகின்றார். 4வது பாடலுக்குரிய பொருள்: அழகிய புகழூர் தலத்தில் உறையும் இறைவனை, உனது பெருமையை உணராத திரிபுரத்து அரக்கர்களின் பறக்கும் கோட்டைகள் 3ம் தீயினில் எரிந்து சாம்பலாக மாறுமாறு
மேருமலையை வில்லாக வளைத்து அக்னியை முனையில் கொண்ட அம்பினை பூட்டி அரக்கர்களை வென்ற தேவனே, உலகமயக்கத்திலிருந்து விடுபட்ட உத்தமர்களின் மனக்கருத்தை அறிந்து அவர்களின் வாட்டத்தை தீர்ப்பவனே, அவர்களை பிடித்துள்ள பிறவிப்பிணி என்ற நோயினை தீர்க்கும் மருந்தாக செயல்படுபவனே, உன்னை போற்றி புகழும் வானோர்களுக்கு என்றும் அருள் புரிபவனே, அனைவருக்கும் முன்னவனாக உள்ள முதல்வனே, வேதங்களாகவும் வேதங்களின் பொருளாகவும் உள்ளவனே, தாமரை மலர்மேல் அமர்ந்துள்ள பிரமனும் அலைக்கடலில் துயிலும் திருமாலும் முயன்ற போது அவர்களால் காண முடியாத தன்மை படைத்தவனே, நான் உனது திருவடிகளை வந்து மிகவும் விரைவாக அடைகின்றேன், நீ என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறுகின்றார். 5வது பாடலுக்குரிய பொருள். அழகிய புகழூர் நகரில் உறையும் புண்ணியனே, வேகமாக இறங்கி வந்த கங்கையை தனது சடையில் ஏற்று தேக்கி கொண்டவனே, அநீதியான முறையில் சாபம் அளிக்கப்பட்டு முழுதும் தேய்ந்த நிலையில் சரண் புகுந்த சந்திரனை தனது தலையில் ஏற்று அஞ்சேல் என்று அபயம் அளித்து அவனை விட்டு நீங்காது இருக்கும் நீதியானே, அகந்தையால் பருத்து இருந்த பிரமனின் தலையினை கிள்ளி எடுத்து அந்த மண்டையோட்டில் பிச்சை ஏற்பவனே, பண்டைய நாளில் உனது தவத்தினை குலைப்பதற்காக வந்த மன்மதனை விழித்தே எரித்தவனே, தொழுபவர்களின் பாவங்களை சுட்டெரிப்பவனே, நஞ்சினை உண்டதால் கருமை நிறம் கொண்ட மேகம் போன்ற கழுத்தினை உடையவனே, கருமையான துதிக்கையினை உடைய யானையின் தோலை யானை கதறுமாறு உரித்து அந்த தோலை போர்த்து கொண்ட ஆண் சிங்கமே, நான் உனது திருவடிகளை வந்து சேர்கின்றேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். 6வது பாடலுக்குரிய பொருள். வானிலிருந்து இறங்கிய கங்கையை ஏற்பதற்காக சடையை விரித்தவனே, வேதங்களால் புகழப்படும் பெருமை உடையவனே, வேதத்தை பாடுபவனே, விரிந்து பொழில்களாய் சூழப்பட்ட வெண்காடு தலத்தில் உறையும் பெருமானே, மீயச்சூரை தனது உறைவிடமாக கொண்டவனே, தேவர்களுக்கு தலைவனாக திரிபுரங்கள் 3னையும் எரித்து அழித்தவனே, திருவாரூர் திருமூலட்டானத்தில் உறைபவனே, இனிய பண்புடைய அடியார்களின் மனதில் குடிகொண்டிருப்பவனே, மாகாளத்து மகாதேவனே, வலம் சுழி வள்ளலே, மறைக்காட்டு எந்தையே, முறுக்கி பின்னப்பட்ட அழகிய தங்களது திருவடிகளை நாடி விரைந்து வருகின்றேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். 7வது பாடலுக்குரிய பொருள். அழகிய புகழூர் நகரத்தில் உறையும் புண்ணியனே, தெய்வத்தன்மை மிகவும் அதிகமாக வாய்க்கப்பெற்ற தேவனே, நான்முகன் திருமால் இந்திரன் முதலிட்ட அனைத்து தேவர்களும் உனது திருவடியில் மலர்களை தூவி வணங்கியும் மறைகள் மூலம் உனது புகழினை பாடியும் நடனங்கள் ஆடியும் உன்னை போற்றுமாறு சோலைகள் நிறைந்த காணப்பேர் எனப்படும் காளையார் கோயில் தலத்தில் உறைபவனே, கழுக்குன்றத்து உச்சியில் உள்ளவனே, மனம் மெய் மொழிகளை கடந்தவனே, பூ போன்ற உனது திருவடிகளை நாடி அடியேன் விரைந்து வருகின்றேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். 8வது பாடலுக்குரிய பொருள். நெய்யினால் நீராட்டப்படுவதை மிகவும் விரும்புபவனே, மலங்கள் அற்றவனே, தேவர்களை காப்பதற்காக விடம் உண்டதால் நீல நிறம் கொண்ட கழுத்தினை உடையவனே, குறையேதும் இன்றி நிறைவானவனே, வேதங்களில் வல்லவனே, நீதியானே, கண்களில் மை அணிந்துள்ள உமையம்மையை தனது உடலில் ஒரு பாகமாக கொண்டவனே, மான்தோளினை உடையாக மகிழ்ந்து அணிபவனே, அன்று பறித்த வில்வ இலைகள் மற்றும் கொன்றை மலர் மாலைகள் கொண்டு உன்னை தினமும் வழிபட்டு வந்த அடியேன் உனது திருவடிகளை நாடி வருகின்றேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். 9வது பாடலுக்குரிய பொருள். அழகிய புகழூரில் உறையும் புண்ணியனே, தைக்கப்பட்ட கோவணம் அணிந்தவனே, உடலில் தூய திருநீறு அணிந்தவனே, ஒளிமிகுந்து விளங்கும் வெண்மையான மழுவாளை கையில் ஏந்தியவனே, தன்னை சார்ந்த குளிர்ந்த பிறையையும் கங்கை நீரினையும் பாம்பினையும் அவைகளுக்கு இடையே உள்ள பகையினை நீக்கி ஒரே இடத்தில் வைத்து மகிழ்பவனே, அன்னம் போன்று அழகான நடை உடைய உமையம்மையை தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்திருப்பவனே, எலும்பு மாலை அணிந்தவனே, முழு முதல் கடவுளே, பொற்களல் பூண்ட உனது திருப்பாதங்களை நான் வந்து அடைகின்றேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். 10வது பாடலுக்குரிய பொருள். அழகிய புகழூர் நகரில் உறையும் புண்ணியனே,
ஒப்பற்ற ஒருவனாகிய உன்னை தவிர எனது உள்ளம் வேறு எவரையும் உணராது. உணர்ச்சிகளை தடுமாறச் செய்யும் நல்வினை தீவினைகளையும் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய குணங்களையும் என் மீது ஏவினாலும் உனது அருள் இருந்ததால் உண்மை அல்லாத யான் எனது என்ற தன்மையினை என்னால் அறுக்க முடிந்தது. எனவே மறுபடியும் ஒரு கருப்பைக்குள் நான் புக வேண்டிய நிலையில் இல்லை. பொழில்கள் நிறைந்த இலங்கைக்கு அரசனாகிய இறைவனின் தேர் கைலாய மலையினை கடந்து ஓடாதவாறு செய்யும் வல்லமை பெற்றவனே, நான் உனது திருவடிகளை நாடி விரைந்து வருகின்றேன். நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். பல பதிகங்களில் அப்பர் பிரான் தான் இறக்கும் சமயத்தில் சிவபிரானது நினைவு தனக்கு தோன்ற வேண்டும் என்று வேண்டுகின்றார். இந்த பதிகம் பாடி முடித்தவுடன் சிவானந்த வெள்ளத்தில் மூழ்கி தன்னை மறந்து புகழூர் பெருமானின் முன்னர் அமர்ந்து வழிபட்டார். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் பொருளை பார்த்தோம். இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது 6ஆம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம். இந்த பதிகத்தின் உடைய பண் குறிஞ்சி, ராகம் ஹரிகாம்போதி. அப்பர் அருளிய முக்தி பதிகம் என்னும் சிறப்பு பெயர் பெற்ற பதிகம் இந்த பதிகம். இப்பொழுது பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம். மிகவும் எளிதான அற்புதமான இனிமையான ராகத்தோடு அமைந்திருக்கும் இந்த பதிகத்தை நாம் மிகவும் எளிதாகவே பயிற்சி பண்ணலாம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணின் அல்லால் கண்ணீலேன் மற்றோர்களை கண் இல்லேன் களலடியே கை தொழுது காணின் அல்லால் ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போதுணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அங்கமே பூண்டாய் அனல் ஆடினாய் ஆதிரையாய் ஆள் நிழலாய் ஆனேரூர்ந்தாய் பங்கம் ஒன்றில்லாத படர்சடையினாய் பாம்போடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய் சங்கை ஒன்றின்றியே தேவர் வேண்ட சமுத்திரத்தின் நஞ்சுண்டு சாவா மூவாம் சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன் திருப்புகலூர் மேவிய தேவதேவே பையரவ கச்சையாய் பால் வெண்ணீற்றாய் பளிங்கு கூளையினாய் பண்ணாரின் சொல் மைவிரவு கண்ணாளை வாகம் கொண்டாய் மான்மரிகை ஏந்தினாய் வஞ்ச கள்வர் ஐவரையும் என் மேல் தர அறுத்தாய் அவர் வேண்டும் காரியம் இங்காவதில்லை பொய்யுரையாதுன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே தெருளாதார் மூவெயிலும் தீயில் வேவ சிலை வளைத்து செங்கணையார் செற்ற தேவே மருளாதார் தம்மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய் மருந்தாய் பேணி தீர்ப்பாய் வானோர்க்கென்றும் அருளாகி ஆதியாய் வேதமாகி அலர்மேலான் நீர்மேலான் ஆய்ந்தும் காணா அலர்மேலான் நீர்மேலான் ஆய்ந்தும் காணா பொருளாவாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே நீரேறு செஞ்சடை மேல் நிலாவெண் திங்கள்
நீங்காமை வைத்துகந்த நீதியானே பாரேறு படுத்தலையில் பலி கொள்வானே பண்டனங்கர் காய்ந்தானே பாவநாசா காரேறு முகிலனைய கண்டத்தானே கருங்கை களிற்றுரிவை கதற போர்த்த போரேரே உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே விரிசடையாய் வேதியனே வேத கீதாம் விரிபொழில் சூழ் வெண்காட்டாய் மீயச்சூராய் திரிபுரங்கள் எரி செய்த தேவ தேவே திருவாரூர் திருமூலட்டான மேயாய் மறுவினியார் மனத்தூளாய் மாகாளத்தாய் வலம் சுழியாய் மாமரை காட்டெந்தாய் என்றும் புரிசடையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டம் ஆடி நான் முகனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த பொழிற் சோலை காண பேராய் கழுக்குன்ற துச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே நெய்யாடி நின்மலனே நீல கண்டா நிறைவுடையாய் மறைவல்லாய் நீதியானே மையாடு கண்மடவாள் வாகத்தானே மான் தோளுடையாய் மகிழ்ந்து நின்றாய் கொய்யாடு கூவேளம் கொன்றை மாலை கொண்டடியே நானிட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே துன்னம் சேர் கோவணத்தாய் தூய நீற்றாய் துதைத்திலங்கு வெண்மழுவாள் கையில் ஏந்தி தன்னனையும் தன்மதியும் பாம்பும் நீரும் சடைமுடி மேல் வைத்துகந்த தன்மையானே அன்ன நடை மடவாள் பாகத்தானே அக்காரம் பூண்டானே ஆதியானே பொன்னம் களலடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே ஒருவரையும் அல்லாது உணராதுள்ளம் உணர்ச்சி தடு மாற்றத்துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என் மேலேவி இல்லாத தரவருத்தாய்க்கில்லேன் ஏல கருவறை சூழ் காணல் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீதோடாமை காலால் செற்ற பொறுவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே ஒருவரையும் அல்லாது உணராதுள்ளம் உணர்ச்சி தடு மாற்றத்துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என் மேல் ஏவி இல்லாத தரவருத்தாய்க்கில்லேன் ஏல கருவறை சூழ் காணல் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீதோடாமை காலால் செற்ற பொறுவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறையருளை பெறுவோம்.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.